அன்பு வணக்கம் சொந்தங்களே. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை என் பையங்களுக்கு நான் என்ன லஞ்ச் குடுத்து விட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட்டாணி மசாலா ரைஸ் தாங்க செஞ்சு குடுத்து விட்டேன். அதுக்கு தொட்டுக்க நாட்டுக்கோழி முட்டை ஆம்லெட் போட்டு குடுத்து விட்டேங்க. 2 காம்பினேஷனும் சூப்பரா இருக்கும் நண்பர்களே. ஒரு தடவ ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சு அப்படின்றத எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த ரைஸ் ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டிங்க. உடனே சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். அது என் பெரிய பையன், சின்ன பையனுக்கும் இந்த ரைஸ்னா உசுருங்க. அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. அது இந்த பட்டாணி மசாலா ரைஸ் நம்மளுக்கு சைட் டிஷ்ஷே தேவையில்லங்க. ப்ளைனாவே நம்ம சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோ டேஸ்டியா இருக்கும். ஒரு முறை ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு உங்க குழந்தைங்க என்ன சொன்னாங்க? அப்படின்றத நீங்க எனக்கு தெரியப்படுத்துங்க. இது நம்ம புதினா எதுவுமே இல்லாம வெறும் கொத்தமல்லிய வச்சு மட்டும் நம்ம செஞ்சிருக்கோங்க. இதோட ஃப்ளேவர் கொஞ்சம் இதுல வெங்காயமும், தக்காளியும் பேஸ்ட் பண்ணி போடுங்க. பேஸ்ட்னா 1, 2ஆ அரைச்சு போட்டு செஞ்சீங்கன்னா, ரொம்ப டேஸ்ட்டா இருக்குங்க. அப்பதான் குழந்தைங்க வெங்காயம், தக்காளி எல்லாம் ஓரத்துல எடுத்து வைக்காம எல்லாத்தையும் சாப்ட்டுருவாங்க. அதனால தான் நான் சொல்றேன். இது ரொம்ப டேஸ்டியான ஒரு லஞ்ச் மெனுங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ஊற வச்ச பட்டாணில செஞ்சிருக்கேன். நீங்க பச்சை பட்டாணியும் செய்யலாம். நன்றி, வணக்கம்.